பிரான்சில் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாக மார்ச் மாதம் முதல் குடும்ப நல நிதியுதவி வழங்கும் முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. இந்த மாற்றத்தினால் சுமார் 24 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்றும், ஒரு பிள்ளைக்கு ஆண்டுக்கு 900 யூரோ வரை இழப்பு ஏற்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை நடைமுறையில் இருந்த விதிகளின்படி ஒரு பிள்ளை 14 வயது பூர்த்தியானவுடன் அவர்களின் உணவு மற்றும் கல்வி செலவுகளை கருத்தில் கொண்டு மாதாந்த நிதியுதவி உயர்த்தி வழங்கப்படும். குடும்ப வருமானத்தை பொறுத்து இந்த கூடுதல் தொகை மாதம் 18.88 யூரோ முதல் 75.53 யூரோ வரை வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அமலுக்கு வந்துள்ள புதிய விதிகளுக்கு அமைய இந்த கூடுதல் நிதியுதவி 14 வயதிற்கு பதிலாக இனி 18 வயது பூர்த்தியான பிறகே வழங்கப்படும். ஒரு பிள்ளைக்கு 20 வயது வரை மட்டுமே இந்த நிதியுதவி கிடைக்கும் என்பதால் 14 முதல் 18 வயது வரையிலான 4 முக்கிய ஆண்டுகளில் குடும்பங்கள் இந்த கூடுதல் தொகையை இழக்க நேரிடும். இந்த மாற்றத்தினால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் ஒரு பிள்ளைக்கு 4 ஆண்டுகளில் மொத்தம் 3600 யூரோக்களை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. வீட்டில் 14 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அந்த குடும்பங்களின் நிதி இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். எனினும் இந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்பே 14 வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு இந்த புதிய விதி பொருந்தாது. அவர்கள் பழைய முறைப்படியே கூடுதல் தொகையை பெறுவார்கள். இந்த நடவடிக்கையின் மூலம் அரசுக்கு இந்த ஆண்டு 210 மில்லியன் யூரோக்களுக்கும் அடுத்த 4 ஆண்டுகளில் 1.2 பில்லியன் யூரோக்களும் மீதமாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது.